எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஈஸ்வரி ரொம்ப தந்திரமா தனக்கு வர்ற ஆபத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சு அந்த குணசேகரனையும் அறிவுக்கரசியையும் மாட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தர்ஷன், தர்ஷினி, கொற்றவை 3 பேரும் உள்ள வந்து ஈஸ்வரியோட ரூமை செக் பண்ணி பார்க்கலான்னு வரும்போது அறிவுக்கரசி ஏற்கனவே ஈஸ்வரி வீடியோ எடுத்து வச்சிருந்த அந்த செல்போனை எடுத்து பாத்துறாங்க. இதை யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சும் வைக்கிறாங்க அறிவுக்கரசி தனக்கு மட்டும்தான் எல்லா தந்திரமும் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொற்றவை அந்த ரூமுக்கு வந்த உடனேயே அறிவுக்கரசி, நான் இந்த ரூம்ல குளிக்கிறதுக்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமு கதவை திறக்கிறாங்க. கொற்றவைக்கும் தர்ஷினிக்கும் அப்பவே சந்தேகமா இருக்குது. அதுக்குள்ள கீழே குணசேகரனும் கதிரும், டேய் எங்கடா போய்கிட்டு இருக்க, உங்க அம்மா செத்துட்டான்னு செய்தி வரும், அப்ப போகலாம் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கறான் தர்ஷன். குணசேகரன், என்னடா சவுண்ட் எல்லாம் ஓவரா இருக்கு? தர்ஷன் நேரா போய் நின்னு கதிர் கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ஏய் என்ன நினைச்ச, ஓ அம்மா மட்டும் நல்லா தானே இருக்காங்க, பக்கத்திலே வச்சு பாத்துக்கிறீல்ல, உன் அம்மா உனக்கு சோறு போட்டு வளர்த்தா மாதிரிதான் என் அம்மா எனக்கு சோறு, அறிவு, தைரியம் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்துருக்காங்க. சித்தப்பனாச்சே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நீ எங்க அப்பன் பேச்ச கேட்டு கேட்டு சுத்தமா அறிவு மழுங்கி போய் கிடக்குற. என்கிட்ட அறிவு இருக்குது, என்கிட்ட புத்தி இருக்குது, யாரை எப்படி பேசணும், தப்பா பேசுறவன சும்மா விட்டுட்டு வரக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. இன்னி ஒரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனன்னு வை, அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறான். கதிரே அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கான். குணசேகரன் பதறி அடிச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. இங்க பாருங்க, அங்க அடிச்ச அடி இங்க அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. அப்பாவாச்சேன்னு மரியாதை எல்லாம் மண்ணாங்கட்டி ஒன்னும் கிடையாது. இன்னொரு வார்த்தை எங்க அம்மாவை தப்பா பேசுறீங்க, டபுளா விழுகும் உங்களுக்கு அப்படின்னு தர்ஷன் மிரட்டுறான். கொற்றவை அறிவுக்கரசிக்கிட்ட, ஏய் இங்க இருந்து என்ன பண்ற, சம்பவம் நடந்தது இந்த ரூம்ல, நாங்க ஆதாரங்களை திரட்டுறதுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அறிவுக்கரசி, என்ன மேடம் இங்க என்னமோ கொலை நடந்த மாதிரி பேசுறீங்க, இங்க என்ன ஆதாரம் இருக்க போது, அந்த அம்மா வலிக்கு விழுந்துச்சு, அடிபட்டு போச்சு, அதுக்கு நாங்களா பொறுப்பு, இங்க இருக்க எந்த பொருளையும் நான் தொடல, அங்கேதான் இருக்கும், போய் பாருங்க அப்படின்னு அறிவுக்கரசி சொல்லிட்டு வெளியில போயிட்டு கொற்றவையும் தர்ஷினி எல்லா இடத்தையும் தேடுறாங்க. போனையும் எடுத்து பாக்குறாங்க. தர்ஷினி இப்பதான் இதுல இருக்க ஏதோ ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொற்றவை சொல்றாங்க, அதை கொடு, நான் சைபர் கிரைம்ல கொடுத்து என்னென்ன வீடியோ இருந்துச்சுன்னு நான் பாத்துருவேன் அப்படின்னு கொற்றவை போனை வாங்கிக்கிறாங்க. ஜனனி பதறிக்கிட்டு கொற்றவைக்கு கால் பண்றாங்க. கொற்றவை போன் எடுத்து, என்ன ஜனனி அப்படின்னு கேட்கும்போது, மேடம் மேடம் இப்பதான் எங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்குது, இதுல ஈஸ்வரி அக்காவை குணசேகரன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு செவத்தோட வச்சு அடிக்கிறாரு, அதே மாதிரி வீடியோ இந்த செகண்ட் தான் வந்துச்சு மேடம் அப்படின்னா இந்த போனை யாரோ எடுத்து பார்த்திருக்காங்க. போனை எடுத்த உடனே உன் நம்பருக்கு வரா மாதிரி ஈஸ்வரி செட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. இதுல அறிவுக்கரசி நினைச்சுக்கிட்டா அவதான் ரொம்ப புத்திசாலி, இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு, ஈஸ்வரி அவளை விட அதிகமா படிச்சவ, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கொற்றவை சொல்லிட்டு, நான் இதோ வரேன் அப்படின்னு தர்ஷினியை கூட்டிக்கிட்டு வராங்க. கீழே வரும்போதே, ஏய் நீ தான் அடுத்தது மாட்ட போற, நீ ஈஸ்வரி ரூமுக்குள்ள போய் என்னென்ன பண்ணுனேன்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அறிவுக்கரசி கிட்ட சொல்றாங்க. குணசேகரன் ரொம்ப ஜம்பமா உட்கார்ந்துருக்கீங்க, ஈஸ்வரிய அடிச்சு காயப்படுத்திட்டா எந்த விஷயமும் வெளியில வராதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஈஸ்வரி புத்திசாலி, அவ என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க மாட்டி கம்பி என்ன போறீங்க, ஆயுசுக்கும் வெளியில வர முடியாத மாதிரி ரெட் ஆயில் தண்டனை அனுபவிக்க போறீங்க குணசேகரன் அப்படின்னு கொற்றவை சொல்றாங்க. குணசேகரன் உடனே, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் என் சொத்தை வித்தாவது இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியில வரேன், உங்களால முடிஞ்சதை பாருங்க மேடம் அப்படின்னு குணசேகரன் ரொம்ப திமிரா பேசுறாங்க. கொற்றவையும் தர்ஷினி கிளம்பின உடனேயே அறிவுக்கரசி குணசேகரன் கிட்ட பேசுறாங்க. ஏமாமா இப்படி பண்ணிருக்கீங்க, என்னைய கூப்பிட்டு இருந்தா நானும் துணைக்கு வந்திருப்பேன்ல. என்ன பேசுற மாமா, ஈஸ்வரிய பத்தி தப்பா நினைச்சிட்டீங்க, ஈஸ்வரி வேணும்னே உங்களை வம்புக்கு இழுத்துருக்கு, நீங்க வந்து அடிப்பீங்கன்னு பிளான் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா ஈஸ்வரி, அவளை பத்தி நீங்க தப்பா கணக்கு பண்ணிட்டீங்க மாமா, இங்க இருக்குது பாருங்க என்கிட்ட வீடியோ, நீங்க தான் அடிச்சிருக்கீங்க, ஆனா அத நிரூபிக்க
ஆதாரம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஈஸ்வரியோட போன்ல இருந்து நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஆஸ்பத்திரியில இருக்க நம்ம ஆளும் சொல்லிட்டேன், அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது, ஆனா யாரு அடிச்சாங்கன்னு தெரியலன்னு. ஈஸ்வரி இனிமே உசுரோட இருக்க கூடாது. ஆஸ்பத்திரியில வச்சு அவ கதையை முடிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமாமா. அதுவும் போக நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்பவே கொற்றவை வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவா. அதுக்கு முன்னாடி இந்த சொத்து என் பேருக்கு எழுதி கொடுங்க. அப்பதான் அதை வித்து உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அறிவுக்கரசி சொல்றாங்க. குணசேகரன், என்னது, என்ன அறிவு, என்ன பேசுற? சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சுட்டா என் தம்பிக கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஞானம் எனக்காக ஜெயில வேற கிடைக்கா அப்படின்னு குணசேகரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அறிவுக்கு ஒரு போன் வருது. அறிவு தனியா போய் பேசிட்டு வராங்க. மாமா மாட்டிக்கிட்டீங்க மாமா. ஈஸ்வரி கண்ணை முழிச்சு எல்லாத்தையும் பேசிருச்சான். இனி உங்களை காப்பாத்த எந்த கடவுளும் முடியாது மாமா. அவளே வாக்குமூலம் கொடுத்துட்டான்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. சரி, நீங்களே சொத்தை வச்சு உங்க தம்பிக கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லுங்க. இந்த கதிர் மாமாட்ட கொடுத்தா கதிர் மாமா இருக்கிற பொம்பளைக்கு பின்னாடி எல்லாம் தெரிஞ்சு சொத்தை முழுக்க கரைச்சு போடுவாரு. நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. சரி போங்க மாமா, உங்களுக்கு உதவி பண்ணி எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது. முல்ல வா, நம்ம கிளம்புவோம், நம்மளுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு அறிவுக்கரசி ஆதி குணசேகரன்ட்ட லைட்டா சீண்டி பாக்குறாங்க. ஆதி குணசேகரனுக்கு இப்பதான் பயம் வருது. டேய் கதிரு, அவ கண்ணை முழிச்சிட்டாளா? நான் தெரியலண்ணா, ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு கரிகாலன் அனுப்பியிருக்கேன். அவன் தகவல் சொன்னா நான் சொல்றேனே அப்படின்னு ஆதி குணசேகரன்ட்ட கதிரு சொல்றான். டேய் போடா, வெரசா போய் பாத்துட்டு வா, என்ன நடந்துச்சுன்னு உடனே போன் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு குணசேகரன் கதிரை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அறிவுக்கரசி, முல்ல கதவை சாத்து அப்படின்ட்டு ஆதி குணசேகரன் கழுத்துல கத்தி வச்சு கையெழுத்து போடு, கையெழுத்து போடுறா, நீ இப்ப செயலுக்கு போயிருவ. அப்புறம் என் தங்கச்சிய உன் மகனுக்கு கட்டி கொடுத்து சொத்தும் இல்லாம ஒண்ணும் இல்லாம நான் என்ன பண்றது? உன் தம்பிகளுக்கு தான் இந்த சொத்துன்னு பங்கு பிரிச்சு கொடுத்துட்டீனா ஏன் தங்கச்சி சும்மாவா கிடக்குறது? அதுவும் போக உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கு, அதுவும் ஈஸ்வரி, அவளுக்கும் பங்கு வேணும்னு கேப்பா. கையெழுத்து போடுமாமா அப்படின்னு அறிவுக்கரசி குணசேகரனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இத மட்டும் போலீஸ் கிட்ட காமிச்சேன்னு வையே, உன்னை இப்பவே தொக்கா கூட்டிட்டு போயிருவாங்க. ஜெயிலுக்குள்ள வச்சு காலமெல்லாம் கழிதிங்க வச்சிருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மரியாதை இல்லாம அறிவுக்கரசி குணசேகரன் முன்னாடி பேசுறாங்க. இப்பதான் குணசேகரனுக்கு புரியுது அறிவுக்கரசி எந்த அளவுக்கு மோசமானவன். ஈஸ்வரி இப்ப கூட சொன்னாலே, நான் அடிக்கும் போது கூட சொன்னாலே அப்படின்னு குணசேகரனுக்கு புரியுது. வாயை திறந்து பேச முடியாம அறிவுக்கரசி எல்லா பத்திரத்திலையும் கையெழுத்து வாங்குறா. கொஞ்ச நேரத்துல கதிரு குணசேகரனுக்கு போன் பண்ணி, அண்ணே இல்லண்ணே, அவங்க இன்னும் பேசல, கோமாவில தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தகவல் கொடுக்கறாங்க. இப்பதான் குணசேகரனுக்கு தெரியுது அறிவுக்கரசிய பத்தி. என்ன உன் தம்பி அவ முழிக்கலன்னு சொல்லிட்டானா? பொய் தான் சொன்னேன். ஈஸ்வரி ஒன்னும் கண்ணு முழிக்கல. சப்போஸ் முழிச்சிட்டான்னா அப்படியே அவ செத்து போயிட்டா கூட நீ தான் கொலை பண்ணேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு அறிவுக்கரசி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா போலீஸ் படையே வந்து நிக்குது. குணசேகரன், உங்களை கைது பண்றோம். நீங்க ஜாமீன்ல வந்தீங்க, ஆனா இங்க வந்துட்டு அமைதியா இருக்கல. ஈஸ்வரிய அவங்க ரூம்ல வச்சு அடிச்சு கழுத்தை நெரிச்சிருக்கீங்க. அதுக்கான வீடியோ ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு கொற்றவை சொன்ன உடனே குணசேகரன் அறிவுக்கரசிய திரும்பி பாக்குறான். என்ன குணசேகரன், இந்த அறிவுக்கரசி அவகிட்ட மட்டும்தான் ஆதாரம் இருக்குன்னு சொன்னாலா? ஈஸ்வரி ரொம்ப படிச்சவங்க, அவங்க என்ன நடக்கும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு வச்சுட்டாங்க. போனை யாரோ எடுத்து அந்த வீடியோவை ஆன் பண்ணும் போதே கரெக்டா அடுத்த நம்பருக்கு இந்த வீடியோ முழுக்க அங்க போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜனனியோட போனுக்கு எல்லாமே வந்துருச்சு. இத பார்த்த உடனே கிளீனா தெரியுதுல்ல, நீங்க தான் அடிச்சு கழுத்தை நெரிச்சு அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கீங்கன்னு. வாங்க, இப்போ அறிவுக்கரசியும் உங்க கூடத்தான் வரப்போறா. ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக அறிவுக்கரசி ஈடுபட்டான்றதுக்காகவும், இன்னொன்னு பார்கவியோட அப்பாவை நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சீங்கல்ல, அதுக்கான வீடியோ ஆதாரமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கொற்றவை குணசேகரன் கையிலையும் அறிவுக்கரசி கையிலையும் விலங்க மாட்டி ரோட்ல தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.